கொத்தடிமை கூட்டத்தை வந்து பெரிதாக நினைத்து அவர்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் ஒரு முறை அப்படியே வாகனத்தை போய் கொண்டிருந்தேன். அங்கே ஸ்டாலின் ஒரு சுவரொட்டியை போட்டு கீழே அதில் ஒரு திமுக பிரமுகர் போட்டிருக்காரு, வாழும் வள்ளலாரே வருகன்னு போட்டிருக்கான். வள்ளலாருக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ இந்த சுவரொட்டியை போட்டவனுக்கு வள்ளலார் யாருன்னே தெரியாது, வள்ளலார் வாழ்க்கை தெரியாது. இவர்களெல்லாம் நத்தி பிழைப்பவர்கள். நீங்கள் பொதுவாக நான் வந்து வன்மையான வார்த்தைகளை பெய்து பேசுவது என் வழக்கமே கிடையாது. ஆனால் எ ரோஸ் இஸ் எ ரோஸ், எ ஸ்பேட் இஸ் எ ஸ்பேட் என்பதை சொல்லித்தான் ஆகணும். இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் நத்தி பிழைப்பவர்கள் தான். எப்படியாவது பதவியை பெற வேண்டும், அதிகாரத்தில் அமர வேண்டும், பொது சொத்தை சூறையாட வேண்டும். இதற்கு மேலான மக்கள் சார்ந்த நோக்கங்களோடு நடக்கக்கூடிய கட்சிகள் என்பவை பெரிதாக இல்லை. இது நம்முடைய துரதிருஷ்டவசமான நிலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவைசி சொல்கிறாருன்றீங்க, உடனே ஓவைசி பிஜேபியுடைய பி டீம். அவர் எப்பொழுதுமே பிஜேபியால் உருவாக்கப்பட்டவர். பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அது வந்து ஒன்றாக போய் ஒரு பக்கம் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இவரை பயன்படுத்தி இஸ்லாமியர் வாக்குகளை பிரிப்பதற்காக ஓவைசியை அவர் வைத்திருக்கிறார்கள் என்று பேசுவார்கள். இப்பொழுது அது மாதிரி சீமானை பேசுவார்கள், ஒவ்வொருவரையும் பேசுவார்கள். அது எவ்வளோ தூரம் உண்மை இருக்கிறது என்பது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் ஜின்னாவின் மீதும் பாகிஸ்தான் பிரிவினையின் மீதும் கசப்புணர்வோடு தான் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து பாகிஸ்தான் பிரிகிற போது இந்தியா முழுவதும் நீங்கள் 7 கோடி முஸ்லீம்கள் இருந்தார்கள். அன்றைய கணக்கு 1947 23 கோடி இந்துக்கள், 7 கோடி முஸ்லீம்கள் இருந்தார்கள். புரியுதுங்களா? அப்போ ஏறக்குறைய 1/4 முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன ஆச்சு, ஜின்னா பாகிஸ்தானை பெற்றதுனால இங்கே 4 கோடி பேர் தங்கிட்டான், அங்கே 3 கோடி பேர் போனான். புரியுதுங்களா? இந்த பக்கம் பிறகு வங்கதேசம் பிறந்துடுச்சு. இன்றைக்கு ஜின்னாவினுடைய 2 நேஷன் தீரி அடிபட்டு போச்சு. 2 நேஷன் இல்லை, இப்போ 3 நேஷன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்த முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்கள், பாகிஸ்தான் முஸ்லீம்கள், வங்கதேச முஸ்லீம்கள் என்று 3 பிரிவாக அவர்கள் பிரிந்து போனதற்கு காரணம் ஜின்னாவும் பாகிஸ்தான் பிரிவினை கோஷமும் தான். இந்த ஒரு பஹல்கம் விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்குறோம், இங்கே இருக்கிற ஆன்டி இந்தியனாவோ இல்லை வேறு நாட்டிலேருந்து சரியான ஒரு அடையாளம் இது இல்லாமல் இங்கே இருக்கிற பாகிஸ்தானிலோ பங்களாதேஷ் இது எல்லாமே வெளியேற்றதை நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விஷயத்தை இந்தியா இதுக்கு முன்னாடியே கையெடுத்துருக்கலாம் இல்லையா? இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்ததுக்கு இந்தியாவுக்கு முதல்ல வந்து கண்டிப்பாக தெரியும் பலரும் வந்து ஊடுருவி உள்ளே இருக்காங்க அப்படின்றது. அந்த ஒரு நடவடிக்கையை இந்தியா முதல்ல எடுத்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இல்லை, நீங்கள் அப்படி ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுக்கிற பொழுது இப்போ நீங்கள் முதல்லையே பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்த அரசு முடிஞ்ச போது இது இதை விட முஸ்லீம்களை பழிவாங்கிற நடவடிக்கை எதுவுமே இல்லைன்னாங்க. இல்லை, பாஜக எது பண்ணாலும் ஒருத்தங்க இதுவும். ஆனால் நம்ம நாட்டை வந்து பாதுகாக்கும் விதமாக நாட்டை பாதுகாக்கிறதா இங்கே நீங்கள் இந்த நடவடிக்கை இப்போ எடுக்கும்போது உண்மைதான், இது நடவடிக்கை சரின்னு சொல்லுவான். நீங்கள் இதற்கு முன்பு எடுத்திருந்தா தேவையில்லாமல் இந்த முஸ்லீம்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது. ஆனால் இன்னொன்று தேசிய உணர்வோடு இருக்காங்க இல்லையா இந்தியாவில். ஸோ அவர்கள் பலரும் என்னென்னா பஹல்கமில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததும் இந்த ரோட்ல எல்லாம் பார்க்குறோம், கர்நாடகா அந்த ஹைதராபாத் சைடில் வந்து பாகிஸ்தானுடைய தேசிய கொடி ஒட்டப்படுது, அது மேலே வண்டி ஓட்டிட்டு நடந்து போகிறாங்க, அவங்களுடைய ஒரு அப்போசிஷனை காட்டுறாங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து பல இஸ்லாமியர்கள் வந்து ரோட்லேருந்து கிழிக்கிறாங்க அப்படின்னு காட்டும்போது உங்களுடைய இங்கே நீங்கள் இருக்கீங்க, அப்போ யாருக்கு நீங்கள் வந்து இதாக இருக்கீங்க, பாகிஸ்தான் மேலே தான் உங்கள் அன்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுது இல்லையா? இல்லை, இது போன்ற கேள்விகளை எழுப்புவதும் இதற்கான பதில்களை தேடுவதுமே தவறுன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? நான் அடிப்படையிலே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து காந்தியத்தையே 40-50 ஆண்டுகளாக அதையே படித்து அதிலேயே ஊறி தலைப்பவன் நான். நீங்கள் வந்து 26 இந்துக்கள் சுடப்பட்டார்கள் என்று சொன்னதே தவறுன்ற நான். 26 இந்தியர்கள் சுடப்பட்டார்கள். புரியுதா? அவன் உங்களை பிரித்து ஆள்வதற்காகத்தான். எப்படி இந்த தேசத்தை ஆண்டதே டிவைட் அண்ட் ரூல் தானே. பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்சது டிவைட் அண்ட் ரூல் தான். அதை வெள்ளைக்காரன் செய்து வைத்த வேலை அது. நீங்கள் ஒரு இஸ்லாமியனை இஸ்லாமியன், ஒரு இந்துவை இந்து என்று பார்க்காதீர்கள். இவர்கள் அத்தனை பேரும் இந்தியர்களாக பாருங்கள். எல்லாரும் ஒரு பக்கம் அப்படி பார்த்தாங்க அப்படின்னா அது பரவாயில்ல இல்லையா? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்தில் பார்க்குறாங்கன்னா உண்மையில மற்றவர்கள் பார்க்க தவறினாலும் நாம் பார்க்கணும் தான். அப்போ தான் நாம் வந்து அவர்களை பயப்படுத்த முடியும். 140 கோடி மக்களில் எத்தனை பேர் ஜின்னாவை பாராட்டுகிறார்கள்? முஸ்லிம்களில் கூட பெரும்பாலும் பாராட்ட மாட்டாங்க. இந்த ஒரு வார் இப்போ தேவையில்லை. இது வந்து முழுக்க வாக்கு வங்கி அரசியல். இவருடைய நாக்கு யாகம் நடப்பதே வாக்கு வங்கிக்காகத்தான்.
இவர் வாக்கு வங்கியை மீறி இவரிடம் என்ன நாட்டின் நலன் இருக்கிறது? நான் இந்த ஒரு கட்சியை மட்டும் சொல்ல, இன்க்ளூடிங் பிஜேபி நான் சொல்கிறேன். எந்த கட்சியாவது எ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் என்பார்கள் பிஜேபியை. இன் வாட் வே இட் இஸ் அ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்? நீங்கள் ஊழல் மலிந்த மனிதர்கள் பிஜேபியில் இல்லையா? ஊழல் மலிந்தவர்களோடு நீங்கள் கைகோர்த்து கூட்டணி ஆட்சி நடத்தவில்லையா? உங்கள் கடந்த கால வரலாற்றில் நீங்கள் ஊழலுக்கு எதிராக துவந்த யுத்தத்தை நடத்தி இருக்கிறீர்களா? யாருமே கிடையாது. அதனால் நீங்கள் இது முழுக்க நன்மை, அதனால் இதை ஏற்றுக்கொள்ளலாம், இது முழுக்க தீமை, அதனால் இதை தவிர்க்கலாம் என்பதற்கு வாய்ப்பு இல்லை நமக்கு. இது பெரிய தீமை, இது சிறிய தீமை. சரி, பெரிய தீமை வேண்டாம், சிறிய தீமையை ஒத்துக்கலாம், அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் பிஜேபியின் மீது இருக்கக்கூடிய விருப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கும், பிஜேபியின் மீது வெறுப்பு என்பது ஒரு பக்கம். கடவுளுக்கே எதிர்ப்பு ஆதரவும் இருக்கு இல்லையா? இந்த பிஜேபி எதிர்ப்பாளர்கள் அவர்கள் மோடியின் எதிர்ப்பாளர்கள், அவர்கள் இந்துத்துவாவினுடைய எதிர்ப்பாளர்கள். அதனால் அவர்கள் மோடி அரசு எதை செய்தாலும் அதை கண்மூடி எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள். இவர்களை நீங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளக்கூடாது.